நல்லா பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கு. நல்லா ஆக்ஷனுங்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கும். நல்லா 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 இருக்கும். ஓகே நல்லா நல்லா சூப்பராக ஓகே ஓகே வேறு லெவல் வேறு லெவல் சூப்பராக இருக்குது தலை. சூப்பர் தலை. மாசு ரொம்ப மாசு இருக்குது. ஐயோ வேற லெவலில் இருக்குது. 10 வருஷம் வந்தாலும் பார்ப்போம். ஆனால் படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம். ஐயோ வேற லெவலில் இருக்குது. அதை விட இது வேற லெவலில் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இதில் எதுவும் குறை சொல்லத்துக்கு எதுவுமே கிடையாது. பக்கா நம்ம தலைக்குன்னு எப்படி போட்டிருக்காங்கன்னு எங்கே தெரியல. சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட் ஜி. படம் வேற லெவலில் இருக்கு. வேற லெவலில் இருக்கு. தலையை பார்த்தாலே போதும் ஜி. வேற லெவலில் இருக்கு ஜி படம். சூப்பராக இருக்கு ஜி. எந்த இடமே குறையா சொல்ல முடியாது. வேற லெவல். இது சேம் மங்காத்தோட சூப்பராக இருக்கு. மங்காத்தா சூப்பராக இருக்கு ஜி. சூப்பராக இருக்கு ஜி. ஃபேமிலி தான் பார்க்கலாம் ஜி. சூப்பராக இருக்கு ஜி. வேற லெவல் தலை. பிளாக் பஸ்டர். ஆமாம் தலை வேற லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செம்மையாக இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது தலை. கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர். மங்காத்தாவோட இதுவும் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி 1000 கோடி கலெக்ஷன் வரும் கன்ஃபார்மாக. இது தலை தெருக்கி விட்டார் தலை அண்ணாவே அனிருத்தானே தலை காம்பினேஷன் வேறு லெவலு. கார் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அச்சுக்கவே முடியாது. ஒரு சீக்வன்ஸ் ஒரு கேமரா ஷூட்டு பயங்கரமாக இருக்குது. கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் தலை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே அந்த படத்தை எப்பவுமே லைக் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனு லைஃப்பில் எதுவுமே புரியலனா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்து கடைசியில் அவன் எதை நம்புறானோ அதை லீட் பண்ணுறது தான் ஃபேமிலி. நீங்கள் ஒன்று டாப் கியரில் போக முடியாது. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அந்த மாதிரி தான் படம் போகுது. கடைசியில் டாப் கியரில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதுதான் படம். எஸ் அதாவது நிறைய பேர் படத்தில் இல்லைனாலுமே எல்லாருமே எல்லா ரோலையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அனிருத் என்னை பொறுத்த வரையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே மியூசிக்கை ரிப்பீட்டடாக கொண்டு வந்திருக்கான். அதை தவிர்த்து தேவையான இடத்துல வேறு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கலாம். அதையே ரிப்பீட்டடாக கொண்டு வந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்ட். சூப்பர் தலை. சூப்பர். தலையை மாசாக பார்த்தோம். தலை ரேஸ்லேயும் ஜெயிச்சார். இந்த படத்துலையும் ஜெயிச்சார். ஃபேமிலி மேனுக்கும் ஜெயிக்குது. சூப்பர் சார். கடவுளை நேரில் பார்த்துட்டு வரேன் தலை. ஆமாம் கடவுளை நேரில் பார்த்துட்டு வரேன். தரிசனம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. தரிசனம் பார்த்துட்டு வரேன் தலையில. படம் ஓகே ப்ரோ. ஓகே நான் டிப்பிக்கல் தலை ஃபேனு. ரொம்ப தூரம் 100-150 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஓகே தலை இஸ் குட். 2 வருஷம் கழித்து துணிவுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கோம். ஓகே தலை இஸ் கூல் அண்ட் குட். பட் மூவியாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். இட்ஸ் குட் மூவி. அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சாரோட அந்த மாஸ் கண்டென்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நல்ல வில்லனாக பண்ணியிருக்காரு. அஜித் அண்ட் அர்ஜுன் வர சீன்லாம் நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சூப்பர் பிஜிஎம். ஓவரால் குட் மூவி. யாரையும் அங்கே உள்ள குறை சொல்லவே வேணாம். எல்லாரையும் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிற மகி திருமணி சாருக்கு ரொம்ப நன்றி. ஆசை ஐயோ அது வேற லெவலு. இந்த பாருங்க ஆசை நாயகனையும் பார்த்துட்டோம். உள்ள காதலமன் அஜித்தையும் உள்ள பார்த்துட்டோம். அட்டகாசமான அஜித்தும் பார்த்துட்டோம். வரலாறு அஜித் சார் வந்து ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. பர்ஃபார்மே அதை விட இன்னும் மாசா இருக்குது. லியோல வந்து அஜித் சார் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல வில்லனா. ஆனா விடாமுயற்சியில மகி திருமணி சார் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாரு. அர்ஜுன் சார் செம்ம மாசு. யாருங்க அவரு? அனிருத் பயங்கரமான மியூசிக். அனுப்பிச்சாமா இன்னும் பக்கா மாசம் அனுப்பிச்சாமே. தலரசிகளுக்கு சம விருந்து. மகி திருமணி சார் என்ன சொன்னாரு? யாரும் எதிர்பார்த்து வராதீங்கன்னாரு. ஆனா நாங்க எதிர்பார்க்காம வந்ததுக்கு படையல் மாதிரி சிறான படையல் வெரைட்டியா உள்ள. பொங்கல்லாம் வேஸ்ட்டுங்க. பொங்கல் ஃபங்க்ஷன் தீபாவளிலாம் கிடையாதுங்க. எங்களுக்கு இன்னைக்கு தாங்க திருவிழாவே இன்னைக்கு தான். அதுக்கு தான் லாங்லேருந்து வந்துருக்கிறோம். 2 மணிக்கு கிளம்பி இங்கே வந்துருக்கிறோம். தலை ஒரு ஆள் பிளாஸ்ட் தான். அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தாங்க வெல் டிசர்வ்ங்க. பத்மபூஷன் விருதுக்கு அவர் தான் தகுதியான ஆளு. ஆமா அரசியல் வேண்டாம். அஜித்தே போதும். கடவுளே அஜித்தே கடவுளே. இந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும் போட்டுருங்க. அரசியல் வேண்டாம். அஜித் ஒன்றே போதும்.
கடவுளே அஜித். அது நல்லா இருக்கு ப்ரோ. சரி, அது ஓகே ப்ரோ. தலைக்காக தான் வந்தோம், அவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்கோம். மற்றபடி மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்கலாம், மியூசிக் நிறைய கொடுத்துருக்கலாம். அவங்க காம்பினேஷன் எப்போயுமே அல்டிமேட் ப்ரோ. அது உங்களுக்கு தெரியாதுன்னு, அவங்க எப்போயுமே அல்டிமேட். அப்போத்துலேருந்தே 90s அதே மாதிரி தான். அந்த லியோ படத்தில் கூப்பிட்டு சாவடிக்கிற மாதிரி தான் இதுலேயும் கூப்பிட்டு சாவடிக்கிறாங்க அர்ஜுன் சாரை. அதனால் அது பெருசாக தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. மற்றவங்களுக்கு போகிறத விட நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாரு. அது எப்போவுமே நான் பார்த்து தான் இருக்கேன். சவுதிகா சாங் சூப்பராக இருக்குது ப்ரோ. விஷுவல் சூப்பராக இருக்குது. தலை ஸ்லிம்மாக இருக்கார் அந்த பாட்டில். அப்போ உடம்பு குறைச்சிட்டாருன்னு நினைக்காது. அப்புறம் சூப்பராக இருக்காரு. பார்க்க மாட்டாங்க ப்ரோ ஃபேமிலி ஆடியன்ஸு. சினிமா லவ் பண்ணுறவங்க பார்ப்பாங்க படத்தை, மற்றபடி வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. நமக்கே கொஞ்சம் புதுசாக, ஃபேன்ஸுக்கே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். லேகாக போகிற மாதிரி தான் இருக்கும் படம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணிடுறாங்க. விஷுவலைஸ்க்கு சூப்பராக இருக்குது. அது சினிமா லவ் பண்ணுறாங்க. ஓகே தான் ப்ரோ. தலைவர் 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை, தலையோட நடிப்பு அவர் எப்பவுமே பர்ஃபெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, எந்த ஒரு பிசுறும் தட்டல. மியூசிக்லேருந்து ட்விஸ்ட்லேருந்து எல்லாமே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்காக போச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகே. மங்காத்தாக்கு அப்புறம் அர்ஜுன் சார் எப்படி அவரோட போர்ஷன் அவருக்கு எப்பவுமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார். அஜித்தோட போர்ஷன் அஜித்தோட நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே, படம் பர்ஃபெக்டாக தான் இது. ஓகே தான். ஓகே தான். தலையோட போர்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அர்ஜுனோட போர்ஷன் நல்லா தான் இருந்தது. கதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இல்லாமல் சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது, ஆனால் கிளைமேக்ஸில் ஓகே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து. இது கொடுத்துச்சு. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஸ்க்ரீன் ப்ளஸ் இந்த சென்ஸ்னால் அது மாஸ் எலமெண்ட், மாஸாக கமர்ஷியலான மூவி. ரொம்ப ஃப்ளாட்டாக அது அவருக்கு உண்டான அந்த ரோலோட தான் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஆமாம். இல்லை அதான் அந்த மாஸாக இருக்கிற திங்ஸ்லாம் இருக்குது. அது பெருசாக ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட கேரக்டரைசேஷன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மூவி ஃபுல்லாக. நல்லாயிருக்கு. மங்காத்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இதில் இருக்கிற கேஸ்டிங் பேஸ் பண்ணி கேரக்டரைசேஷனும் ஸ்டோரியும் அதுக்கேற்ற மாதிரியே போகுது. பிரேக் டவுனோட ஸ்டோரி அவ்வளோதான். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ரொம்ப மாசம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். அப்படியே போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பிஜிஎம் தான் ஒரு 3-4 சீன்ஸில் வந்து எலிவேட் பண்ணி விட்டுது. அப்படி அதுவும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கும் ஸ்டோரி. அதான் சொல்கிறேன்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. எங்கள் தலை படம் மாதிரி இல்லை. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருக்கான ரோல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பக்காவாக அவர் பண்ணியிருக்காரு. ஒய்ஃபுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா மதிப்பு கொடுக்கணும்னு பார்க்கலாம். அதான் ஜஸ்ட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். நாங்கள் தலையை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அதில் அவரை தான் பார்த்தோம், ஆனால் அவரோட முழுசாக நாங்கள் அதை பார்க்கல. ஜஸ்ட் அவர் ஒரு ஃபேமிலி மேனாக தான் இல்லை காமிச்சிருக்காங்க. அர்ஜுன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. வேறு லெவலில் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் நல்லா இருக்கார். அணி வந்து செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது, குறையே சொல்ல முடியாது. அணி பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. அவரோட ஃபேன்ஸாக எங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது ப்ரோ. குட் பேட் அகலிக்கான வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் உண்மையாக அதுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். த்ரிஷா வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரோ. அதான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு சாங் வருவாங்க, அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணுவாங்க, ஒரு சீன், அவ்வளோதான் ப்ரோ. அவங்க வெறும் தலை அர்ஜுனை பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. வேறு